உலக பொருளாதார சந்தையில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று உலக நாடுகளை மிரள வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை வரலாற்றில் முதல் முறையாக $5,000 என்ற பிரம்மாண்ட எல்லையை தாண்டி $5,111 வரை சென்று புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. தங்கம் ஒரு பக்கம் என்றால் மறுபக்கம் வெள்ளியின் ஆட்டம் அதைவிட அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. 2008ஆம் ஆண்டு உலகளாவிய பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு வெள்ளியின் விலை ஒரே நாளில் 14% வரை உயர்ந்து ஒரு அவுன்ஸ் $117 என்ற இமாலய சாதனையை படைத்துள்ளது. பின்னர் வர்த்தகத்தின் இறுதியில் சற்று சரிவை சந்தித்தாலும் இது முதலீட்டாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. திடீரென ஏன் இந்த தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்வு? இதற்கு பின்னால் இருக்கும் மிக முக்கியமான காரணம் பயம். ஆம், உலக சந்தையில் நிலவும் ஒருவித அச்சம்தான் முதலீட்டாளர்களை பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் தங்கத்தை நோக்கி ஓட வைத்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் அதிரடி நடவடிக்கைகள், குறிப்பாக பெடரல் ரிசர்வ் மீதான விமர்சனங்கள், கிரீன்லாந்தை இணைப்பதாக கூறியது மற்றும் வெனிசுலா விவகாரத்தில் ராணுவ தலையீடு போன்ற காரணங்கள் உலக நாடுகளை பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளன. அமெரிக்க டாலர் மீதான நம்பிக்கை குறைந்து வருவதும், ஜப்பான் கடன் சந்தையில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சியும் முதலீட்டாளர்களை கரன்சிகளில் இருந்து விலகி தங்கத்தை வாங்க தூண்டியுள்ளது. தங்கம் என்பது நம்பிக்கையின்மையின் மறு உருவம் என்று சந்தை வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள். தற்போதைய சூழலில் பணவீக்கத்திலிருந்து தப்பிக்க தங்கம் ஒன்றே வழி என பலரும் நம்புகிறார்கள். அதே சமயம் இந்த விலை உயர்வு இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. வெள்ளியின் விலை உயர்வு அதன் உச்சத்தை எட்டிவிட்டதாகவும் விரைவில் ஒரு சரிவு ஏற்படலாம் என்றும் சில ஆய்வு நிறுவனங்கள் கணிக்கின்றன. அமெரிக்காவின் அடுத்த பெடரல் ரிசர்வ் தலைவர் யார் என்ற எதிர்பார்ப்பும் சந்தையில் நிலவுகிறது. வட்டி விகிதங்கள் மேலும் குறைக்கப்பட்டால் தங்கம் விலை இன்னும் உயர வாய்ப்புள்ளது. தற்போதைய நிலவரப்படி நியூயார்க் சந்தையில் தங்கம் அவுன்ஸிற்கு $5,008 வெள்ளி $103 வர்த்தகமாகி வருகின்றன. இந்த அசுர வேக விலை உயர்வு சாமானிய மக்களை பாதிக்குமா அல்லது உலக பொருளாதாரத்தை மாற்றியமைக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.